இப்ப பாத்தீங்கன்னா, பொதுவா நம்ம ஒரு வீடு கட்டும்போது, இல்லனா ஒரு பெரிய பில்டிங் கட்டும்போது, நம்ம கிட்ட ரொம்ப தெளிவான ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கும். ஆமா, ஒரு இன்ஜினியர் போட்டு குடுக்குற பிளான் இருக்கும். சரியா சொன்னீங்க. அந்த வரைபடத்த பார்த்து, இன்ஜினியர் என்ன சொல்வாரு? இங்க தான் தூண் வரணும், இங்க தான் வாசல் வரணும்னு ரொம்ப துல்லியமா சொல்வாரு. அது நேரடியாக செங்கற்களையும் சிமெண்ட்டையும் பத்தின ஒரு பிளான். ஹம். ஆனா கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி வேறொரு காலகட்டத்துல வேறொரு மொழியில் எழுதப்பட்ட ஒரு பழமையான வரைபடத்தை ஒருத்தர் உங்ககிட்ட கொடுக்கறார். அட, அதை வச்சுக்கிட்டு இன்னைக்கு இருக்கிற நவீன உலகத்துல ஒரு புதிய நாட்டே உருவாக்கணும்னு யாராவது சொன்னா எப்படி இருக்கும்? கேக்குறதுக்கே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. ஆமா, அதுவும் அந்த வரைபடம் வெறும் செங்கற்களை பத்தினது இல்ல. அது மக்களோட ஆழமான நம்பிக்கைகளையும் ஏன் உலகத்தோட முடிவையுமே பத்தினதுன்னா யோசிச்சு பாருங்க. அது எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். கண்டிப்பா. அது ஒரு மாபெரும் புதிரான வரலாற்றுச் சூழல்னு தான் சொல்லணும். ம். ஏன்னா, அந்த பழைய வரைபடத்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா புரிஞ்சுக்குவாங்க. அங்க சாதாரண தர்க்கமோ, அறிவியலோ, இல்ல வழக்கமான அரசியலும் வேலை செய்யாது. வரலாறு, நம்பிக்கை, அதிகாரம் இது மூணும் ஒன்னோட ஒன்னு பின்னி கிடக்கிற ஒரு சிக்கலான வல அது. சரியா சொன்னீங்க. அதத்தான் நாம இன்னைக்கு செய்ய போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். ஆமாங்க. இன்னைக்கு நம்ம தலைப்பு கிறிஸ்தவ சியோனிசத்தோட வரலாறும் அதோட இறையியல் அடிப்படைகளும். அதாவது 17ஆம் நூற்றாண்டுல பியூரிட்டன்கள் மத்தியில ஒரு சின்ன விதையா தொடங்கி ம். இன்னைக்கு நவீன கால விவாதங்கள் வரைக்கும் இந்த ஏக்கம் எப்படி இவ்வளோ பூதாகரமா உருவானது அப்படிங்கறது தான் நாம முழுமையா புரிஞ்சுக்க போறோம். இதுக்காக வரலாற்று ஆவணங்கள், பல நூற்றாண்டுகளா எழுதப்பட்ட இறையியல் கட்டுரைகள், அப்புறம் இதுக்கு எதிரா வைக்கப்படுற கடுமையான விமர்சனங்கள்னு பல கோணங்கள்ல நாம இத அலச போறோம். ஆமா, மதம், சர்வதேச அரசியல், மனித வரலாறுன்னு இந்த 3 பெரிய நதிகளும் இணைகிற ஒரு சுவாரஸ்யமான இடம் இது. உண்மைதான். ஆனா இந்த தலைப்போட ஆழத்தை புரிஞ்சுக்க நாம கிட்டத்தட்ட ஒரு 400 வருஷம் பின்னோக்கி பயணிக்கணும். சரி, இத கொஞ்சம் விரிவாகவே பார்ப்போம். ஆனா அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த நான் ரொம்ப தெளிவா சொல்லிடணும். ஓ, அந்த நடுநிலைமை பத்தின அறிவிப்பு தானே? ஆமாம், நாம பேச போற இந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய அரசியல் ரீதியான உணர்வுபூர்வமான கருத்துக்கள் இருக்கு. இடதுசாரி பார்வைகள், வலதுசாரி நிலைப்பாடுகள், இஸ்ரேல் பாலஸ்தீன விவாதங்கள்னு நிறைய தீவிரமான விவாதங்கள் அடங்கியிருக்கு. ரொம்ப சென்சிட்டிவான டாபிக் அது. கண்டிப்பா. அதனால ஒரு விஷயம் தெளிவு. நாம இங்க எந்த ஒரு தரப்பிற்கும் எந்த அரசியல் நிலைப்பாட்டிற்கும் ஆதரவு தெரிவிக்கல. சரியா சொன்னீங்க. இந்த வரலாற்று ஆவணங்கள்ல என்ன இருக்கு, அந்த கருத்துக்கள் எப்படி பரிணாமம் அடைஞ்சுது அப்படிங்கறத மட்டும்தான் நாம ஒரு வழிகாட்டியா இருந்து நடுநிலையா எடுத்துரைக்க போறோம். இந்த சிந்தனைகள் எப்படி இயங்குதுன்னு புரிஞ்சுக்கிறது மட்டும்தான் நம்ம நோக்கம். நிச்சயமா. ஒரு டாக்டர் எப்படி ஒரு எக்ஸ்ரே ரிப்போர்ட்டை எந்த உணர்ச்சியும் இல்லாம தர்க்க ரீதியா பகுப்பாய்வு செய்வாரோ அதே மாதிரி தான் நாமும் இத அணுக போறோம். அருமை. இப்ப நாம 17ஆம் நூற்றாண்டுக்கு போவோம். நவீன கால அரசியலை பத்தி, அதாவது இந்த மத்திய கிழக்கு பிரச்சனைகளை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ம். இதுக்கான அந்த இறையியல் விதை முதல்ல எங்க ஊன்றப்பட்டதுன்னு நாம பார்க்கணும். இங்கிலாந்துல வாழ்ந்த பியூரிட்டன்கள் மத்தியில தான் இந்த எண்ணம் முதல்ல வலுப்பெறத் தொடங்குச்சுன்னு வரலாற்று ஆவணங்கள் சொல்லுது. ஆமா. ஆனா எனக்கு ஒரு பெரிய சந்தேகம், அதுக்கு முன்னாடி வரைக்கும் கிறிஸ்தவர்கள் இதை எப்படி பார்த்தாங்க? அது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா ஆரம்பகால கிறிஸ்தவ சபைகளோ இல்ல 16ஆம் நூற்றாண்டுல வந்த மார்ட்டின் லூத்தர், ஜான் கால்வின் மாதிரி சீர்திருத்தவாதிகளோ ஹம், இவங்க யாருமே யூதர்கள் திரும்பவும் பாலஸ்தீன நிலத்துக்கு போகணும்னு எந்த ஒரு குறிப்பிட்ட பூகோள பார்வையோ இல்ல உலக முடிவு பத்தின பார்வையோ வச்சிருக்கல. நிஜமாவா? அப்படின்னா வேற என்ன நினைச்சாங்க? பல நூற்றாண்டுகளா கிறிஸ்தவ உலகத்துல பதிலீட்டு கோட்பாடு அப்படிங்கிறது தான் அசைக்க முடியாத நம்பிக்கையா இருந்துச்சு. ஒரு நிமிஷம் இருங்க. அந்த பதிலீட்டு கோட்பாடுன்னா என்ன? அத கொஞ்சம் எளிமையா சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்றேன். அதாவது சூப்பர் செஷன் அப்படின்னா ஒன்ன மாத்திட்டு அந்த இடத்துல இன்னொன்னு வர்றது. ஓஹோ, ரீப்ளேஸ் பண்றது மாதிரி. இயேசுவோட வருகைக்கு பிறகு கடவுளோட திட்டத்துல பழைய இஸ்ரேல் தேசத்தோட பங்கு முடிஞ்சிருச்சுன்னு அவங்க நம்பினாங்க. உலகெங்கிலும் இருக்கிற தேவாலயங்கள் தான் இனிமே ஆன்மீக இஸ்ரேலா மாறிடுச்சுன்னு சொன்னாங்க. அப்போ பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட அந்த வாக்களிக்கப்பட்ட நிலம் அப்படிங்கிறது? அது மத்திய கிழக்குல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்ப குறிக்காது. ஓ, அது பரலோகத்தையோ இல்ல ஒட்டுமொத்த தேவாலயத்தோட ஆன்மீக வளர்ச்சியையோ குறிக்கிற ஒரு வெறும் உருவகம்னு தான் அவங்க பல நூற்றாண்டுகளா பைபிள புரிஞ்சுக்கிட்டாங்க. அட, அப்படி என்றால் பழைய ஏற்பாட்டு வசனங்களை அவங்க நேரடியா பொருத்தி பார்க்காம ஒரு ஆன்மீக கதையா இல்ல ஓமையா தான் பார்த்திருக்காங்க. ஆமா, அப்படிதான்.
அப்படியானால் இந்த சிந்தனை எப்போ தலைகீழா மாறுச்சு? இங்கதான் தாமஸ் பிரைட்மன் அப்படிங்கிற ஆங்கிலேய பியூரிட்டன் உள்ள வராரு. 1615ஆம் வருஷம் அவர் ஒரு புத்தகத்தை வெளியிடுறாரு. அவங்க திரும்பவும் எருசலேமுக்கு திரும்புவார்களா அப்படிங்கிற புத்தகம் தானே? சரியா பிடிச்சிங்க. இந்த புத்தகம்தான் மறுசீரமைப்புவாத கருத்துக்களோட தொடக்க புள்ளியா அமைஞ்சது. ஓஹோ. அவர் என்ன சொன்னாருன்னா, பழைய ஏற்பாட்டுல உள்ள தீர்க்க தரிசனங்களை உருவகமா பார்க்க கூடாது, அத நேரடியா அதோட எழுத்துப்பூர்வமான அர்த்தத்துல புரிஞ்சுக்கணும்னு வாதிட்டாரு. கொஞ்சம் பொறுங்க. வெறும் ஒரு மனுஷன் ஒரு புத்தகத்துல எழுதின கருத்து ஒட்டுமொத்த ஐரோப்பாவோட பல நூற்றாண்டு நம்பிக்கையை மாத்திருச்சா? இது எப்படி சாத்தியம்? இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது வலுவான காரணம் இருந்திருக்கணுமே. ரொம்ப ஆழமான கேள்வி இது. தாமஸ் பிரைட்மன் மட்டும் தனியா இதை செய்யல. அவருக்கு உதவி செஞ்சது ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்ப புரட்சி. அதுதான் அச்சு யந்திரமும் ஜெனீவா பைபிளோட வருகையும். ஆமா, அது வரைக்கும் பைபிள் பாதியார்களோட கட்டுப்பாட்டுல லத்தீன் மொழியில தானே இருந்துச்சு. ஆமாங்க. முதன்முறையா சாதாரண மக்களோட கைகளுக்கு அவங்க தாய்மொழியான ஆங்கிலத்துல பைபிள் கிடைச்சது. அதுல ஜெனீவா பைபிளோட மிக முக்கியமான அம்சம் என்னன்னா அதோட அடிக்குறிப்புகள். ஃபுட் நோட்ஸ். ஆமா, அந்த அடிக்குறிப்புகள்ல புதிய ஏற்பாட்டை சுட்டிக்காட்டி இஸ்ரேலின் ஒன்று கூடல் எதிர்காலத்துல நிஜமாவே நடக்கும்னோ, யூதர்கள் மீண்டும் அவங்க நிலத்துக்கு திரும்புறது இயேசுவோட 2ஆம் வருகைக்கு ஒரு மிக முக்கியமான முன்னிபந்தனைன்னு ரொம்ப தெளிவா எழுதப்பட்டிருந்துச்சு. வாவ், இது கேக்குறதுக்கே நம்ப முடியாத அளவுக்கு ஆச்சரியமா இருக்கு. உண்மைதான். ஒரு மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகத்துல சேர்க்கப்பட்ட சில அடிக்குறிப்புகள் சாதாரண மக்களோட மனசுல இவ்ளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது எப்படி இருக்குன்னா, நான் முதல்ல சொன்ன அந்த பழைய கட்டட வரைபடத்தை திடீர்னு மக்கள் எல்லாரும் அவங்க சொந்த மொழியில படிச்சு புரிஞ்சுக்கிட்டு, ஆமா இங்க நிஜமாவே ஒரு சுவரக்கட்டியாகணும்னு முடிவு பண்ண மாதிரி இருக்கு. எக்ஸாக்ட்லி. ரொம்ப சரியான உதாரணம். எனக்கு என்ன சந்தேகம்னா, இது எப்படி வெறும் தேவாலயங்களுக்குள்ள இருந்த ஒரு மத நம்பிக்கையா இல்லாம அரசியல் அதிகாரத்தை நோக்கி நகர்ந்துச்சு? அது ஒரு முக்கியமான புள்ளி. ஐரோப்பாவோட மத்த பகுதிகளை விட இங்கிலாந்துல மட்டும் ஏன் இது இவ்வளவு தீவிரமா வெடிச்சது? இதுல ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, 17ஆம் நூற்றாண்டுல இங்கிலாந்துல ஆலிவர் குரோம்வெல் தலைமையிலான ஆட்சி அமைஞ்சது. காமன்வெல்த் ஆச்சு. ஆமா. அப்போ இந்த பியூரிட்டன்கள் வெறுமனே பைபிளை படிச்சிட்டு இருந்தவங்க மட்டும் கிடையாது, அவங்க நாட்டோட அரசியல் அதிகாரத்தையே கைப்பற்றினாங்க. குரோம்வெல்லோட அரசாங்கத்தில் இருந்த நெருங்கிய ஆலோசகர்கள் ஒரு மாபெரும் அரசியல் முடிவெடுத்தாங்க. என்ன முடிவது? சுமார் 300 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 13ஆம் நூற்றாண்டுல இங்கிலாந்துல விரட்டி அடிக்கப்பட்ட யூதர்களை மீண்டும் இங்கிலாந்துக்குள்ள அதிகாரப்பூர்வமா அனுமதிக்க முடிவு பண்ணாங்க. ஏன் திடீர்னு யூதர்கள் மேல அவங்களுக்கு ஏன் இவ்ளோ அக்கறை வந்துச்சு? இதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான பகுதி. அவங்க யூதர்கள் மேல இருந்த பரிவுக்காகலாம் இதை செய்யல. அப்போ பைபிள் தீர்க்க தரிசனத்தின்படி யூதர்கள் உலகத்தோட எல்லா மூலைகளுக்கும் சிதறடிக்கப்பட்டாதான் அவங்க மீண்டும் பாலஸ்தீன நிலத்துக்கு திரும்புவாங்கன்னு அவங்க நம்பினாங்க. ஓஹோ. அதனால யூதர்கள் மீண்டும் இங்கிலாந்துக்குள்ள நுழையிறது அப்படிங்கிறது உலக முடிவிற்கான கடிகாரத்தை ஓட விடுறதுக்கான முதல் படியா அரசியல் ரீதியா பார்க்கப்பட்டுச்சு. இங்கதான் விஷயம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. ஒரு தூய்மையான மத நம்பிக்கை, உலக முடிவை பத்தின ஒரு கோட்பாடு மெதுவா அரசோட கொள்கையா மாறத் தொடங்கிருச்சு. ஆமாங்க. சரி, 17ஆம் நூற்றாண்டுல ஊன்றப்பட்ட இந்த விதை 19ஆம் நூற்றாண்டுக்கு வரும்போது எப்படி சர்வதேச அரசியலா உருவெடுத்தது? இதுல அரசியல்வாதிகள் எப்படி உள்ள வந்தாங்க? பாத்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டுல பிரிட்டன் ஒரு மாபெரும் ஏகாதிபத்திய சக்தி. இந்த காலகட்டத்துல இறையியலும் பிரிட்டனோட பூகோள அரசியல் நலன்களும் நேரடியா கைகோர்த்துச்சு. 1830கள்ல மத்திய கிழக்கு ஆண்டு வந்த ஓட்டோமான் பேரரசு மெல்ல மெல்ல வீழ்ச்சி அடைய தொடங்குச்சு. சரி. அப்போ பிரிட்டனுக்கு ஒரு பெரிய கவலை இருந்துச்சு. இந்தியாவுக்கான அவங்களோட வர்த்தக பாதை சூயஸ் கால்வாய் வழியா தான் போச்சு. அந்த பகுதியை பாதுகாக்க மத்திய கிழக்குல பிரிட்டனுக்கு சாதகமான ஒரு நாடு தேவைப்பட்டுச்சு. எனக்கு புரியுது. எங்களுக்கு அங்க ஒரு பாதுகாப்பு அரண் தேவை, யூதர்களுக்கு ஒரு நிலம் தேவை. எக்ஸாக்ட்லி. ஆக பைபிள் வசனங்களை நிறைவேற்றின மாதிரியும் ஆச்சு, எங்க வர்த்தக பாதையை பாதுகாத்த மாதிரியும் ஆச்சுன்னு பிரிட்டிஷ் அரசு நினைச்சாங்களாம். மிக துல்லியமா பிடிச்சிட்டீங்க. அந்த சூழல்ல யூதர்கள் மீண்டும் பலஸ்தீனத்துல குடியேறத ஷாஃப்ஸ்பரி வெளிப்படையா ஆதரிச்சாரு. மதம் சார்ந்த ஒரு நம்பிக்கைய பிரிட்டனோட வெளியுறவு கொள்கையா மாத்துறதுல அவர் பெரிய பங்காற்றினாரு. மக்களற்ற நிலத்தத்து நிலமற்ற மக்கள் அப்படிங்கிற அந்த சர்ச்சைக்குரிய முழக்கம் உருவானதோ இந்த காலகட்டத்துல தான் இல்லையா? ஆமா, அதேதான். ஆனா அதே நேரத்துல இறையியல் தளத்திலையும் ஒரு மாபெரும் மாற்றம் நடக்குதே. ஜான் நெல்சன் டார்பி அப்படிங்கிற பேர் இந்த வரலாற்றுல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதே. அவர் அப்படி என்ன புதுசா சொன்னாரு?
ஜான் நெல்சன் டார்பி 1840கள்ல உருவாக்குன இறையியல் கட்டமைப்பு தான் டிஸ்பென்சேஷனலிசம், அதாவது கால வரையறை கோட்பாடு. ஓஹோ. இதுதான் இன்னைக்கு வரைக்கும் பல மில்லியன் கணக்கான அமெரிக்க எவாஞ்சலிக்கல் கிறிஸ்தவர்களோட அடிப்படை நம்பிக்கையா இருக்கு. அவர் என்ன புதுசா வாதித்தாரு? உலக வரலாற்றை கடவுள் வெவ்வேறு காலகட்டங்களா பிரிச்சிருக்காருன்னு டார்பி சொன்னாரு. மிக முக்கியமா தேவாலயத்துக்கும் இஸ்ரேலுக்கும் கடவுளோட திட்டத்துல முற்றிலும் வேற வேற பாதைகள் இருக்குன்னு அவர் சொன்னாரு. அதாவது ஆரம்பத்துல நம்ம பார்த்த அந்த பதிலீட்டு கோட்பாட்டுக்கு நேர் எதிரான சிந்தனை இது. ஆமாம், சரியா சொன்னீங்க. தேவாலயம் இஸ்ரேலோட இடத்த நிரப்பல, இஸ்ரேலுக்கான கடவுளோட உடன்படிக்கை இன்னும் முடிவுடையலனா அவர் சொல்றாரா? அதேதான். தேவாலயம் அப்படிங்கிறது கடவுளோட திட்டத்துல ஒரு இடைவெளி மட்டும்தான். உலகத்தோட முடிவுல கிறிஸ்தவர்கள் எல்லாரும் ரகசியமா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவாங்கன்னு சொன்னாரு. ஓ, அந்த ராப்சர் அப்படிங்கிற விஷயம்தானா? ஆமா. அதுக்கப்புறம் கடவுளோட கவனம் முழுவதும் மீண்டும் நேரடியா இஸ்ரேல் தேசத்தின் மேல திரும்பும். உலகத்தோட இறுதி போர்கள் எல்லாமே அங்கதான் நடக்கும்னு அவர் ரொம்ப துல்லியமான ஒரு கால அட்டவணையே உருவாக்குனாரு. இந்த டிஸ்பென்சேஷனலிசம் கோட்பாடு கேட்கறதுக்கே ஒரு ஹாலிவுட் த்ரில்லர் திரைப்படத்தோட திரைக்கதை மாதிரி இருக்குங்க. ஆமா, உண்மையாவே அப்படிதான் இருக்கும். இது ஏன் மக்கள் மத்தியில இவ்ளோ வேகமா பரவுச்சுன்னு இப்போ எனக்கு புரியுது. இது வரலாற்ற பைபிளை வச்சு ஒரு கோட் மாதிரி டீகோட் செய்ய மக்களுக்கு உதவி இருக்கு. கண்டிப்பா. இந்த கோட்பாடு தான் அப்படி அமெரிக்காவுக்கு பரவி அங்க மாபெரும் அரசியல் அலைய உருவாக்குச்சு. 1891 வில்லியம் பிளாக்ஸ்டோன் அமெரிக்க அதிபர்கிட்ட கொடுத்த அந்த ஆவணத்தை பத்தி நம்ம சொல்லியே ஆகணும். ஆமா, பிளாக்ஸ்டோன் மெமோரியல். அவர் ஒரு அமெரிக்கா எவாஞ்சலிக்கல் போதகர். அவர் அதிபர் பெஞ்சமின் ஹாரிசன் கிட்ட ஒரு மனுல கொடுத்தாரு. அந்த ஆவணத்துல யாரெல்லாம் கையெழுத்து போட்டிருந்தாங்க தெரியுமா? அப்போதைய அமெரிக்காவோட தலைமை நீதிபதி, சபாநாயகர், அது மட்டும் இல்லாம ராக்ஃபெல்லர், ஜேபி மார்கன் மாதிரி பெரும் தொழிலதிபர்கள்னு 413 முக்கிய பிரமுகர்கள். என்னது, ஜேபி மார்கன், ராக்ஃபெல்லர் மாதிரி பெருங்கோடீஸ்வரர்களா? இது மத ரீதியான மனுவா இல்ல அரசியல் ரீதியான லாபிங்கா? பாத்தீங்கன்னா இரண்டுமே தான். அந்த ஆவணம் அமெரிக்க அதிபர்கிட்ட ஒரு நேரடியான கேள்வியை கேட்டுச்சு. என்ன கேள்வி? பல்கேரியர்களுக்கும் சர்பியர்களுக்கும் கொடுக்கப்பட்டது போல பாலஸ்தீனம் ஏன் யூதர்களுக்கே மீண்டும் திரும்ப கொடுக்கப்படக்கூடாதுன்னு அது கேட்டுச்சு. அட, யூதர்கள் மீண்டும் அங்க செல்வதற்கு அமெரிக்க அரசு தன்னோட முழு அரசியல் பலத்தையும் பயன்படுத்தணும்னு அது வலியுறுத்துச்சு. ஒரு நிமிஷம், இதை நாம கொஞ்சம் உற்று கவனிக்கணும். தியோடர் ஹெர்சல் தலைமையிலான அரசியல் சியோனிசம் அதிகாரப்பூர்வமா உருவாவதற்கு பல வருஷங்களுக்கு முன்னாடியே ஆமா, இந்த அமெரிக்க கிறிஸ்துவ சியோனிஸ்டுகள் ஒரு புதிய தேசத்தை உருவாக்க அமெரிக்க அதிபருக்கு அழுத்தம் கொடுத்திருக்காங்க. இது திகைக்க வைக்குது. ஐக்கிய நாடுகள் சபை உருவாவதுக்கு பல தசாப்தங்களுக்கு முன்னாடியே இது வெளியுறவு கொள்கையா மாறிடுச்சு. உண்மைதான். பல நூற்றாண்டுகளா நடந்த இந்த அரசியல் மற்றும் இறையியல் லாபியிங் அனைத்தையும் புரட்டி போட்ட ஒரு குறிப்பிட்ட வருஷத்துல உச்சத்தடைஞ்சது. அதுதான் 1948. நீங்க 1917ஆம் வருஷத்தோட பால்ஃபோர் பிரகடனத்தை கடந்து வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓ ஆமா, பிரிட்டன் வெளிப்படையாவே பாலஸ்தீனத்துல ஒரு யூத தாயகத்துக்கு அதிகாரப்பூர்வமா ஆதரவளிச்சது அப்போதான். ஆனா நீங்க சொல்ற மாதிரி 1948 ஒரு மாபெரும் திருப்புமுனை. இஸ்ரேல் அப்படிங்கிற தேசம் அதிகாரப்பூர்வமா உருவானப்போ அது உலகெங்கிலும் உள்ள மில்லியன் கணக்கான கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சாதாரண அரசியல் நிகழ்வா தெரியல. கண்டிப்பா தெரியாது. 2ஆம் உலகப் போர்ல நடந்த ஹோலோகாஸ்டுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த யூத சமூகமும் இருண்டிருந்த நிலையில இப்படி ஒரு தேசம் உருவானத மக்கள் எப்படி பார்த்திருப்பாங்கன்னு என்னால கற்பனை செஞ்சு பார்க்க முடியுது. ஆமா, இது ஏதோ ஒரு பழைய புத்தகம் உயிர் பெற்றது போல அவங்களுக்கு தோணியிருக்கும். சரியா சொன்னீங்க. அது பைபிள் தீர்க்க தரிசனத்தோட நேரடி நிறைவேற்றமா கண் முன்னே நடக்கிற ஒரு அற்புதமா பார்க்கப்பட்டுச்சு. ஏசாயா 66:8 சொல்ற மாதிரி ஒரே நாளில் ஒரு தேசம் பிறந்ததுன்னு அவங்க நம்பினாங்க. அப்போ எசேக்கியேல் 37 வர்ற உலர்ந்த எலும்புகள் திரும்பவும் உயிர் பெற்றதா கிறிஸ்துவ சியோனிஸ்டுகள் இத முழுமையா நம்பினாங்களா? ஆமாங்க. ரேடியோல இந்த நியூஸ கேட்ட கிறிஸ்தவர்கள் உலக முடிவோட கவுண்டவுன் அதிகாரப்பூர்வமா தொடங்குருச்சுன்னு நம்பினாங்க. இத ஒரு பரந்த கண்ணோட்டத்தோட இணைச்சு பார்த்தா இந்த 48ஆம் ஆண்டு நிகழ்வு இஸ்ரேலிய அமெரிக்க உறவுகளை எப்படி ஒரு இரும்பு பிடிக்குள்ள கொண்டு வந்துச்சுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா. ஆதியாகமம் 12:3ல கடவுள் ஆபிரகாமிடம் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன்னு சொல்வாரு. ஆமா. அந்த வசனம் நவீன அமெரிக்க அரசியல் மேடைகள்ல வெளியுறவு கொள்கையை தீர்மானிக்கிற ஒரு அளவுகோலாவே மாறிடுச்சு இல்லையா? மிக சரியா பிடிச்சிட்டீங்க. அது மட்டும் இல்லாம பனிப்போர் காலகட்டம் வேற அப்போ உச்சத்துல இருந்துச்சு. ஓ, கோல்டு வார் டைம். ஆமா. எசேக்கியேல் அதிகாரங்கள்ல சொல்லப்பட்டிருக்க கோக் மற்றும் மாகோக் அப்படிங்கிற தீய சக்திகளுக்கும்
இஸ்ரேலுக்கும் நடக்கிற இறுதிப் போர மக்கள் அன்னைக்கு இருந்த ரஷ்யாவோட கம்யூனிஸ்ட் அச்சுறுத்தலோட நேரடியா தொடர்பு படுத்தி பார்த்தாங்க. அடடே, ஹால் லின்சே அப்படிங்கிறவர் 70கள்ல எழுதின புத்தகம். பல்லாயிரக்கணக்கான பிரதிகள் வித்து தீர்ந்துச்சு. இஸ்ரேலோட உருவாக்கம் அப்படிங்கிறது அகதிகளுக்கான வெறும் புகலிடம் அப்படிங்கிறத தாண்டி கடவுளோட திட்டத்துல ஒரு டைம் பாம் டிக் டிக்னு ஓடத் தொடங்குறது போல மக்கள் மனசுல ஆழமா கொண்டு செல்லப்பட்டுச்சு. ஆக ஒரு பக்கம் பிரம்மாண்டமான அரசியல் அதிகாரம், மறுபக்கம் அசைக்க முடியாத பல மில்லியன் மக்களோட இறையியல் நம்பிக்கை. சரி, இவ்ளோ வலுவான ஆதரவு இருக்கு, இதெல்லாம் ஒட்டுமொத்த கிறிஸ்தவ உலகமும் அப்படி எந்த கேள்வியும் இல்லாம ஏத்துக்கிட்டாங்களா? இல்லையே. அங்கதான் ஒரு பெரும் முரண்பாடு வெடிக்குது. ஐரோப்பாவிலையும் அமெரிக்காவிலையும் உள்ளவங்களுக்கு இது ஒரு பைபிள் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேற்றம். ஆனா அதே மத்திய கிழக்குல, அதே பாலஸ்தீன நிலத்துல வாழற அரபு கிறிஸ்தவர்களுக்கு இந்த பைபிள் வசனங்கள் முற்றிலும் மாறுபட்ட ஒரு கதைய, ஒரு வலிமிகுந்த கதைய சொல்லுது. நீங்க இப்ப தொட்டிருக்கிறது மிக மிக முக்கியமான ஒரு புள்ளி. மேற்கு உலகத்துக்கு வெளியே, குறிப்பா பாலஸ்தீன விடுதலை இறையியல் மூலமா இதுக்கு ரொம்ப வலுவான எதிர்ப்புகள் எழும்பிடுது. ஆமாங்க. நயீம் ஆதிக், மித்ரி ராஹிப் மாதிரி அரபு கிறிஸ்தவ இறையியலாளர்களோட வாதங்களை நாம ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். அவங்க என்ன சொல்றாங்க? இவங்க கிறிஸ்தவ சியோனிசத்தை ஒரு ஆன்மீக இயக்கமா பார்க்கல, மாறாக அத ஒரு ஏகாதிபத்திய மற்றும் காலனித்துவ திட்டமாவே கடுமையா விமர்சிக்கிறாங்க. நயீம் ஆதிக் முன்வைக்கிற அந்த தர்க்கம் என்ன ரொம்ப சிந்திக்க வச்சுதுங்க. சியோனிசம் அப்படிங்கிறது பைபிளோட கடவுளை ஒரு குறிப்பிட்ட பழங்குடிக்கு மட்டும் சொந்தமானவரா குறுக்குதுன்னு அவர் சொல்றாரு. ஆமா. அதாவது புதிய ஏற்பாட்டின்படி கடவுள் முழு உலகர்க்கும் அனைத்து மக்களுக்கும் அன்பானவர் அப்படிங்கிறது தான் கிறிஸ்துவத்தோட உலகளாவிய அன்புங்கிற அடிப்படை. உண்மைதான். ஆனா ஒரு குறிப்பிட்ட நிலத்தை ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு மட்டும் வழங்குறதுக்காக அங்கு ஏற்கனவே பல தலைமுறைகளா வாழ்ந்து வர்ற மக்களை வெளியேற்றுறத கடவுள் எப்படி ஆதரிப்பார்னு அவர் கேள்வி எழுப்புறாரு. ரொம்ப நியாயமான கேள்விதானே அது. கண்டிப்பா. நிலமற்ற மக்களுக்கு ஒரு நிலம்னு 19ஆம் நூற்றாண்டுல முழங்கினப்போ ஏற்கனவே அங்க விவசாயம் செஞ்சு வாழ்ந்துட்டு இருந்த மக்களை அவங்க முற்றிலுமா புறக்கணிச்சுட்டாங்க, அவங்கள வெறும் எண்களாக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் அவங்களோட மிகப்பெரிய குற்றச்சாட்டு. இந்த இடத்துல மித்ரி ராஹிப் இன்னும் ஒரு படி மேல போய் ஒரு புதிய பைபிள் விளக்கத்தை முன்வைக்கிறாரு. ஹெர்மன்யூட்டிக்ஸ் தானே? ஆமா. அதாவது பைபிளை எந்த கண்ணோட்டத்துல நாம படிக்கிறோம் அப்படிங்கிறது. மேற்கத்தியர்கள் பைபிளை ஒரு அதிகாரத்தோட கண்ணோட்டத்துல படிக்கிறாங்க. ஆனா மித்ரி ராஹிப் நவீன இஸ்ரேல பைபிள்ல வர்ற ரோமானிய பேரரசோட ஒப்பிடுறாரு. ரோமானிய பேரரசோடவா? ஆமா. 1ஆம் நூற்றாண்டுல இயேசுவும் அவரோட சீடர்களும் எப்படி ரோமானிய ஆக்கிரமிப்புக்குள்ள ஒடுக்கப்பட்ட சிறுபான்மையினரா வாழ்னாங்களோ அதே போலதான் இன்றைய பாலஸ்தீன கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களும் ஒரு ஏகாதிபத்திய அரசோட ராணுவ கட்டுப்பாட்டுக்கு கீழே வாழ்றதா ஒரு ஒப்பிடுறாரு. ஆஹா, இதற்கெல்லாம் என்னதான் அர்த்தம்? இது பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, ஒரே புத்தகத்தை 2 பேர் எதிரெதிர் திசைகள்ல இருந்து வாசிக்கிற மாதிரி இருக்கு. அமெரிக்காவுல உட்கார்ந்துகிட்டு வாசிக்கிற ஒருத்தர் இது ஒரு அற்புதமான மீட்பின் கதை, கடவுள் கொடுத்த வாக்க நிறைவேற்ற கதைன்னு சொல்றாரு. ஆமா. ஆனா பெத்லஹேம்லயோ ஜெருசலேம்லயோ உட்கார்ந்துகிட்டு வாசிக்கிற இன்னொருத்தரோ இல்ல இது ஒரு பேரரசோட ஆக்கிரமிப்பு கதை, எங்களை சொந்த நிலத்திலிருந்து விரட்டி அடிக்கிற கதைன்னு சொல்றாரு. சரியா சொன்னீங்க. இது ஒரு சாதாரண முரண்பாடு கிடையாது, வரலாற்றையே 2ஆ பிளக்கிற ஒரு ஆழமான முரண்பாடு. கண்டிப்பா. இது ஒரு முக்கியமான கேள்வியை நம்ம முன்னாடி வைக்குது. பைபிளை படிக்கிற கோணம் மாறும்போது வரலாறு எப்படி முற்றிலும் நேர்மாறா புரிஞ்சுக்கப்படுது அப்படிங்கிறது தான் அது. ஒரு தரப்பு இத தீர்க்க தரிசனத்தோட நிறைவேற்றமா பாக்குது, மற்றொரு தரப்போ இத அரசியல் ஆக்கிரமிப்புன்னு வாதிடுது. ஆமா. மீண்டும் ஒரு முறை நாம தெளிவுபடுத்த வேண்டியது என்னன்னா, இந்த 2 தரப்பு நியாயங்களையும் அவங்க பைபிளை எப்படி புரிஞ்சுக்கிறாங்கங்கிறது மட்டும்தான் நாம இங்க பகுப்பாய்வு செய்யறோம். இது சரி, அது தவறுன்னு தீர்ப்பு வழங்க நாம இங்க வரல. மிகச்சரியான விளக்கம். சரி, பல நூற்றாண்டுகளை கடந்து வந்த இந்த ஆழமான பயணத்தை நாம இப்போ சுருக்கமா தொகுத்து பார்க்கலாம். கண்டிப்பா. 17ஆம் நூற்றாண்டுல இங்கிலாந்துல பியூரிட்டன்கள் மத்தியில ஜெனீவா பைபிளோட சில அடிக்குறிப்புகளால தூண்டப்பட்டு ஒரு சின்ன இறையியல் விதையா இது ஆரம்பிக்குது. ஆமா. அப்புறம் 19ஆம் நூற்றாண்டுல பிரிட்டிஷ் பேரரசோட பூகோள அரசியலோடும் ஜான் நெல்சன் டார்பி மாதிரியான ஆட்களோட காலவரை கோட்பாட்டோடும் கைகோத்து இது ஒரு பெரிய அரசியல் இயக்கமா மாறுது.
பிளாக்ஸ்டோன் மூலமா அமெரிக்க அதிகார மையங்களை அது போய் சேருது. சரியா சொன்னீங்க. அதுக்கப்புறம் 48ல இஸ்ரேல் தேசம் உருவானது அந்த பல நூற்றாண்டு கனவோட உச்சகட்டமா பார்க்கப்படுது. ஆனா அதே சமயம் அது எப்படி நயீம் ஆதிக் மாதிரி நவீன கால விடுதலை இறையியலாளர்களால கடுமையா விமர்சிக்கப்படுது அப்படிங்கறதையும் நாம ரொம்ப விரிவாவே பார்த்தோம். ஆமா, நீங்க ஒவ்வொரு நாளும் டிவில பாக்குற மத்திய கிழக்கு பிரச்சனைகளுக்கு பின்னாடி வெறும் நிலம் சார்ந்த காரணங்கள் மட்டுமில்ல, 400 வருஷங்களுக்கு மேலான ஆழமான இறையியல் விளக்கங்களும் அடங்கியிருக்குன்னு உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும். நிச்சயமா அந்த தீர்க்க தரிசனங்கள் மேலான முரண்பட்ட நம்பிக்கைகளை புரிஞ்சுக்க இந்த உரையாடல் கட்டாயம் உதவி இருக்கும்னு நம்புறேன். ஆமாங்க, இந்த வரலாற்று ஆவணங்களை, கடினமான கோட்பாடுகளெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு தெளிவான வரைபடமா உங்களுக்கு அளித்த இந்த ஆழமான அலசல் நிச்சயம் உங்களுக்கு ஒரு புதிய வெளிச்சத்தை தந்திருக்கும். எங்களுடன் இணைஞ்சு பல நூற்றாண்டுகள் பயணித்த உங்களுக்கு மிக்க நன்றி. நன்றிங்க. இறுதியா உங்களுக்கு ஒரு சிந்தனைக்கான தூண்டலை விட்டுச் செல்ல விரும்புறோம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட பழமையான மத நூல்கள் இன்னைக்கு உலக வரைபடங்களையே மாற்றி அமைக்கிற அளவுக்கு சர்வதேச அரசியல்ல இவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னா, ஆமா, சற்று சிந்தித்து பாருங்கள். வேறு எந்த மத நம்பிக்கைகள், எந்த பழமையான எழுத்துக்கள் இன்னைக்கு நமக்கு தெரியாமலேயே நாளைய உலக நாடுகளோட வெளியுறவு கொள்கைகளை, வரவிருக்கும் போர்களை அமைதியா வடிவமைச்சுக்கிட்டு இருக்கு. அந்த பழமையான வரைபடங்கள் வேறு எந்த புதிய எல்லைகளை கட்டிக்கொண்டிருக்கு? சிந்தித்து பாருங்கள். மீண்டும் அடுத்த ஆழமான அலசலில் சந்திப்போம்.